ஹலோ. குட் மார்னிங் எவ்ரிஒன். ஸ்கோர் கிளவர்லேருந்து உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட் மலர் பேசுகிறேன். இன்னைக்கு November 4, 2025. வாங்க இன்னைக்கு த ஹிந்து எடிட்டோரியல்ஸை அலசி ஆராய்ஞ்சிடலாம். ஒரு நிமிஷம். இந்த எடிட்டோரியலில் வர்ற எல்லா இம்பார்ட்டன்ட் வொக்காபுலரிஸும் உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் பிடிஎஃபாக நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக கிடைக்கும். சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் புரியலைன்னா ஃபீல் ஃப்ரீ டு பாஸ் த வீடியோ. அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமாக படிங்க. எக்ஸாக்ட்லி. இதை நீங்கள் ஒரு 6 months ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்கள் இங்கிலீஷ் நாலேஜில் ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. இதுக்கு நான் கேரண்டி. சரி வாங்க ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல்குள்ள போலாம். டுடேஸ் ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் டைட்டில் இஸ் அ கேரளா ஸ்டோரி ஆன் எராடிகேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. அதாவது கேரளாவோட ஒரு கதை. இது எதை பத்தினதுன்னா கடுமையான வறுமையை ஒழிப்பது பற்றியது. த சப்டைட்டில் சேஸ் எராடிகேட்டிங் பாவர்ட்டி ஷுட் பி சீன் as a நெவர் எண்டிங் டாஸ்க். வறுமையை ஒழிப்பது என்பது ஒருபோதும் முடிவடையாத ஒரு வேலையாக பார்க்கப்பட வேண்டும். ஆமாங்க, நம்ம லைஃப்ல படிக்கிற மாதிரி இதுவும் ஒரு நான் ஸ்டாப் ப்ராசஸ் போன. கேரளா known for its exemplary record in social and human development. கேரளா சமூக மற்றும் மனித வளர்ச்சியில ஒரு முன்மாதிரியான சாதனைக்கு பெயர் பெற்றது. and for healthcare systems comparable to those of developed countries. அது மட்டுமில்லாம வளர்ந்த நாடுகளுக்கு நிகரான சுகாதார அமைப்புகளையும் கொண்டது. Achieved another milestone on its 69th formation day on November 1. அவங்க 69வது உதய தினமான November 1 இன்னொரு மைல்கல்ல அடைஞ்சிருக்காங்க. த எராடிகேஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி. அது என்னன்னா கடுமையான வறுமையை ஒழிப்பது. வாவ், சூப்பர்! This resulted from a 4-year meticulously planned program. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா ஒரு 4 வருஷம் ரொம்ப நுணுக்கமா திட்டமிடப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் மூலமா இன்வால்விங் அ கேமெட் ஆஃப் ஏஜென்சிஸ். இதுல பலதரப்பட்ட ஏஜென்சிகள் ஈடுபட்டாங்க. ஸ்பியர் ஹெடட் பை த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட். உள்ளாட்சித்துறை இதுக்கு தலைமை தாங்கியது. அலாங்சைட் எக்ஸ்டென்சிவ் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். இதோட கூடவே பரவலான சமூக பங்களிப்பும் இருந்துச்சு. It was during the first cabinet meeting of the second LDF government. 2வது LDF அரசாங்கத்தோட முதல் அமைச்சரவை கூட்டத்தின் போதுதான் led by பினராயி விஜயன் in May 2021. பினராயி விஜயன் தலைமையில மே 2021ல the Extreme Poverty Eradication Program, அதாவது EPEP தொடங்கப்பட்டது. Successive state governments deserve credit. அடுத்தடுத்து வந்த மாநில அரசுகளுக்கு கிரெடிட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா கேரளாவோட மக்கள் சார்ந்த வளர்ச்சிக்கும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடலுக்கும் அவங்க தான் காரணம். which ensured that poverty reduced from 59.8% in 1973-74 to 11.3% in 2011-2012. இந்த திட்டமிடல் தான் வறுமை 1973-74ல 59.8%ல இருந்து 2011-12ல 11.3%ஆக குறையறத உறுதி செஞ்சது. நீத்தி ஆயோக்ஸ் நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் 2023 ஸ்டேட்டட். நீத்தி ஆயோகோட தேசிய பலபரிமாண வறுமை குறியீடு 2023 என்ன சொல்லுச்சுன்னா கேரளா வாஸ் த லீஸ்ட் இம்பவரிஷ்ட் ஸ்டேட். கேரளா தான் இந்தியாலேயே மிக குறைந்த வறுமையில இருக்கிற மாநிலம். பேஸ்ட் ஆன் த ஹெட் கவுண்ட் ரேஷியோ, மக்கள் தொகையின் விகித அடிப்படையில. Just 0.55% of Kerala's population was multidimensionally poor. கேரளா மக்கள் தொகையில வெறும் 0.55% தான் பல பரிமாண வறுமையில இருந்தாங்க, which is far below the national average of 14.96%. இது தேசிய சராசரியான 14.96% விட ரொம்ப ரொம்ப குறைவு.
இன்ஸ்டெட் ஆஃப் ரிலையிங் ஆன் செல்ஃப் என்ரோல்மெண்ட், மக்கள் தாங்களாகவே வந்து பதிவு செய்வாங்கன்னு நம்பி இல்லாம, த கவர்மெண்ட் டிப்ளாய்ட் நியர்லி 4 lakh trained enumerators. அரசாங்கம் கிட்டத்தட்ட 4 லட்சம் பயிற்சி பெற்ற கணக்கெடுப்பாளர்களை களமிறக்கியது. சப்போர்ட்டட் பை a robust local body system and குடும்பஸ்ரீ ஒர்க்கர்ஸ். இவங்களுக்கு வலுவான உள்ளாட்சி அமைப்பும் குடும்பஸ்ரீ ஊழியர்களும் ஆதரவா இருந்தாங்க. டு ஐடென்டிஃபை த abjectly poor, மிகவும் மோசமான நிலையில இருக்கிற ஏழைகளை கண்டறிய. ஆஃப்டர் செவரல் லெவல்ஸ் ஆஃப் வெட்டிங், பல கட்ட சரிபார்ப்புக்கு பிறகு 64,006 எக்ஸ்ட்ரீம்லி புவர் ஃபேமிலிஸ், 64,606 மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள், அதாவது 1,03,099 நபர்கள், மெனி லேக்கிங் பேசிக் டாக்குமெண்ட்ஸ், இவங்கள பல பேருக்கு அடிப்படை ஆவணங்கள் கூட இல்ல, were identified based on the 4-point criteria of access to food, health, means of livelihood and housing. அது என்னன்னா உணவு, சுகாதாரம், வாழ்வாதாரத்துக்கான வழி மற்றும் வீடு. A uniform solution was inadequate for such diverse needs. இப்படிப்பட்ட பல தரப்பட்ட நேவைகளுக்கு ஒரே மாதிரியான தீர்வு போதாது. அதனால necessitating an experiment in welfare governance, அதனால நலத்திட்ட நிர்வாகத்துல ஒரு சோதனையை அவங்க செஞ்சாங்க. The preparation of custom made micro plans for each identified family, அடையாளம் கண்டப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட நுண்திட்டங்கள். and the provision of essential support, அப்புறம் அவங்களுக்கு அத்தியாவசிய ஆதரவுகளை வழங்குறது, such as identification documents, housing, livelihood, regular medicine, cooked meals, palliative care, and in some cases organ transplants கூட செஞ்சிருக்காங்க. சான்ஸே இல்ல. Combating poverty is a never-ending task. வறுமையை எதிர்த்து போராடுவது ஒருபோதும் முடிவடையாத ஒரு வேலை. And criticism of the claim of erasing extreme poverty, கடுமையான வறுமையை ஒழிச்சிட்டோம்னு சொல்றதுக்கு விமர்சனங்கள் வரதான் செய்யும். Particularly regarding the plight of the tribal population, முக்கியமா பழங்குடி மக்களின் அவல நிலையை பற்றிய விமர்சனங்களை தவிர்க்கவே முடியாது. The state government has launched EPEP 2.0. மாநில அரசு EPEP 2.0வை இப்ப தொடங்கியிருக்கு. To prevent relapse and to ensure that no new household falls into extreme poverty. எதுக்குன்னா மக்கள் மறுபடியும் வறுமைக்குள்ள போகாம தடுக்கவும், எந்த ஒரு புதிய குடும்பமும் கடுமையான வறுமைக்குள்ள விழாம பார்த்துக்கவும் தான். The LDF has pledged to tackle all forms of poverty in mission mode. LDF அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எல்லா விதமான வறுமைகளையும் ஒரு இயக்கம் மாதிரி செயல்பட்டு சமாளிப்போம்னு உறுதிமொழி எடுத்திருக்காங்க. Critics of the Kerala model have often cited stagnant growth and rising unemployment. இந்த கேரளா மாடலை விமர்சிக்கிறவங்க அடிக்கடி தேக்கமடைந்த வளர்ச்சி, வளரும் வேலையில்லா திண்டாட்டம் இதெல்லாம் சுட்டி காட்டுவாங்க. அதோட தோல்விக்கு இதுதான் சாட்சின்னு சொல்லுவாங்க. கிரிட்டிக்ஸ் அவங்க இல்லாம எப்படி? The state has accelerated major infrastructure projects and high-tech green industries to bridge the deficit in these areas. இப்போ ஸ்டேட் பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்களை வேகப்படுத்தியிருக்கு. அப்புறம் இந்த துறைகள்ல இருக்கிற பற்றாக்குறையை சரி செய்ய ஹைடெக் கிரீன் இண்டஸ்ட்ரீஸையும் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க படிச்சவங்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் கொடுக்கறாங்க. The EPEP shows that progressive governance can be rooted in welfareism and growth simultaneously. இந்த EPEP திட்டம் என்ன காட்டுதுன்னா, ஒரு முற்போக்கான நிர்வாகம் மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சி ஆகிய ரெண்டிலையும் ஒரே நேரத்துல வேரோட முடியும். without compromising social safety or sustainability. சமூக பாதுகாப்பு அல்லது நிலைத்தன்மையை எந்த விதத்திலையும் காம்ப்ரமைஸ் செய்யாம. The largely community-driven model may not be flawless. இந்த சமூகத்தால் இயக்கப்படும் மாடல் குறை இல்லாததுன்னு சொல்ல முடியாது. But it is self-evolving and strengthens democracy at the grassroots. ஆனா அது தன்னைத்தானே மேம்படுத்திக்க கூடியது. அது மட்டும் இல்லாம அடிமட்டத்துல ஜனநாயகத்தை வலுப்படுத்துது. It presents an alternative development paradigm. இது ஒரு மாற்று வளர்ச்சி முன்மாதிரியா முன்வைக்குது. A Kerala story worth propagating. இது பரப்ப வேண்டிய ஒரு கேரளா கதை. Very inspiring. Okay folks, ஒரு சின்ன பிரேக். இந்த புது பாட்காஸ்ட் முயற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட்டை உருவாக்க நிறைய எஃபர்ட் தேவைப்படுது. ஸோ எங்களோட இந்த முயற்சிக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் எஃபர்ட், நீங்க ஒக்காப், இடியம்ஸ், ஃப்ரேசல் வெர்ப்ஸ்லாம் மனப்பாடம் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? இனி அந்த கவலையே வேண்டாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருக்கு நம்ம ஸ்கோர் கிளவர் ஆப். அதுல இருக்கிற யுனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையிலே மறக்க மாட்டீங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பிரேக் முடிஞ்சது. லெட்ஸ் கெட் பேக். இன்னையோட 2வது எடிட்டோரியல், இது கிரிக்கெட் பத்தினது. டைட்டில்ஸ்ல வேர்ல்ட் கப் வின் கேம் ஆஃப்டர் அ லாங் ஸ்ட்ரகிள் ஆன் அண்ட் ஆஃப் த ஃபீல்ட். இந்த உலகக்கோப்பை வெற்றி களத்திலையும் களத்திற்கு வெளியேயும் நடந்த ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு வந்தது. அட் த மிட்நைட் hour ஆன் அ மேஜிக்கல் சண்டே, ஒரு மாயாஜாலமான ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு நேரத்துல, ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் ஹர் இன்க்ரெடிபிள் விமென் மேட் தேர் ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி. ஹர்மன்பிரீத் கவுரும் அவரோட அற்புதமான பெண்களும் விதியுடன் ஒரு சந்திப்பை நிகழ்த்தினார்கள். ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி, இது நேருவோட ஃபேமஸ் ஸ்பீச்ல இருந்து எடுத்த வரி. வாட் அ வே டு ஸ்டார்ட். இந்தியா வாஸ் ஃபைனலி கிரவுண்ட் வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இன் விமென்ஸ் கிரிக்கெட். மகளிர் கிரிக்கெட்ல இந்தியா இறுதியா உலக சாம்பியன் பட்டம் சூடியது. இட் வாஸ் அ ஜேர்னி மார்க்ட் பை அ லாங் ஹிஸ்டரி ஆஃப் ஆங்ஸ்ட் அண்ட் ஜாய். இது கவலை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நீண்ட வரலாற்றால் குறிக்கப்பட்ட ஒரு பயணம். ஷேப்ட் பை த ஸ்வெட் அண்ட் ட்ரீம்ஸ் ஆஃப் பைனியர்ஸ், முன்னோடிகளோட வியர்வை மற்றும் கனவுகளால் வடிவமைக்கப்பட்டது. சச்சஸ் சாந்தா ரங்கசாமி, டயானா எடில்ஜி, மித்தாலி ராஜ் அண்ட் ஜுலன் கோஸ்வாமி. சாந்தா ரங்கசாமி, டயானா எடில்ஜி, மித்தாலி ராஜ் மற்றும் ஜுலன் கோஸ்வாமி போன்ற முன்னோடிகள். இன் அ ஹை ஸ்டேக்ஸ் ஃபைனல் பிஃபிட்டிங் அன் ஐசிசி வேர்ல்ட் கப், ஒரு ஐசிசி உலக கோப்பைக்கு பொருத்தமான அதிக எதிர்பார்ப்புகள் நிறைந்த இறுதிப் போட்டியில இந்தியா ப்ரிவேல்ட் ஓவர் சவுத் ஆஃப்ரிக்கா பை 52 ரன்ஸ். இந்தியா தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்துல வென்றது. அட் நவி மும்பைஸ் டிஒய் பாட்டீல் ஸ்டேடியம். நவி மும்பையில் இருக்கிற டிஒய் பாட்டீல் ஸ்டேடியத்துல, which turned into a teeming mass of raucous energy. அந்த ஸ்டேடியம் ஆரவாரமான ஆற்றல் நிறைந்த ஒரு மக்கள் கூட்டமா மாறிடுச்சு. This moment is as epochal as it was for Kapil Dev and his men in 1983. இந்த தருணம் 1983ல கபில் தேவ் மற்றும் அவரோட அணிக்கு எப்படி ஒரு சகாப்தமான தருணமா இருந்துச்சோ அதே மாதிரி தான். When they seized the World Cup at Lords, அவங்க லார்ட்ஸ் மைதானத்துல உலக கோப்பையை கைப்பற்றிய போது, that caused a seismic shift in the way cricket was perceived and administered. அந்த வெற்றி கிரிக்கெட் பார்க்கப்பட்ட மற்றும் நிர்வகிக்கப்பட்ட விதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. and paved the way for India to become a commercial behemoth. அப்புறம் இந்தியா ஒரு வர்த்தக பெருநிறுவனமா மாற வழிவகுத்தது. A similar turn of events awaits ஹர்மன்பிரீத் and company. இதே போன்ற ஒரு திருப்பம் ஹர்மன்பிரீத் மற்றும் அவரோட அணிக்கும் காத்திருக்கு. and women's cricket at large மற்றும் ஒட்டுமொத்த மகளிர் கிரிக்கெட்டுக்கும். The coach too had his moment. பயிற்சியாளர் அமோல் முசும்தாருக்கும் இது ஒரு சிறப்பான தருணம். A domestic giant, அவர் உள்நாட்டு கிரிக்கெட்ல ஒரு ஜாம்பவான். He never got a chance to play for the senior men's team. ஆனா அவருக்கு சீனியர் ஆண்கள் அணிக்காக விளையாட வாய்ப்பே கிடைக்கல. As his career ran parallel to the likes of Sachin Tendulkar and Rahul Dravid. பாவம், ஹர்மன்பிரீத்ஸ் ஃபைஸ்டி விமென் ensured that their mentor, ஹர்மன்பிரீத்தின் துடிப்பான பெண்கள் அவங்களோட வழிகாட்டி, finally understood what it means to prosper at the highest level. உச்ச கட்டத்துல வெற்றி பெறுவதுனா என்னன்னு இறுதியா புரிஞ்சுக்கிறத உறுதி செஞ்சாங்க. That's so sweet. Having faltered in the 2005 and 2017 World Cup finals, 2005 மற்றும் 2017 உலக கோப்பை இறுதிப் போட்டிகள்ல தடுமாறியதால இந்தியா also had to contend with the pressure of playing at home. இந்தியா சொந்த மண்ணில விளையாடுற அழுத்தத்தையும் சமாளிக்க வேண்டியிருந்தது. When 3 league matches were lost on the trot, தொடர்ச்சியா 3 லீக் போட்டிகள்ல தோத்த போது, against South Africa, Australia and England, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்துக்கு எதிரா, the knives were out on social media. சோஷியல் மீடியால கத்திகள் தீட்டப்பட்டன. பேசிக்கலி ஆன்லைன்ல பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. Still, the team persevered. ஆனாலும் அணி விடாமுயற்சியுடன் இருந்தது. And every game produced a new star. For instance, பிரத்திகா ராவல். ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு புதிய நட்சத்திரத்தை உருவாக்கியது. உதாரணத்துக்கு பிரத்திகா ராவல். இந்த ஃபைனல் ஷெஃபாலி வர்மா and தீப்தி சர்மா turned in an all-round show. இறுதிப் போட்டியில ஷெஃபாலி வர்மா மற்றும் தீப்தி சர்மா ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. while ஸ்மிருதி மந்தனா was as solid as ever. அதே சமயம் ஸ்மிருதி மந்தனா வழக்கம் போல திடமா ஆடினாங்க. earlier the turn towards glory happened in the semi-final. இதுக்கு முன்னாடி அரையிறுதி போட்டியில தான் வெற்றிக்கான திருப்பு முனை நடந்தது. when ஜெமிமா ரோட்ரிக்ஸ் anchored an astounding chase. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் ஒரு அற்புதமான சேஸ்க்கு அடித்தளம் இட்டபோது, against defending champions ஆஸ்திரேலியா, நடப்பு சாம்பியனான ஆஸ்திரேலியாவுக்கு எதிரா.
Her unbeaten 127 is one of the greatest knocks in Indian cricketing history. அவங்க ஆட்டம் இழக்காமல் எடுத்த 127 ரன்கள் இந்திய கிரிக்கெட் வரலாற்றிலேயே மிகச்சிறந்த இன்னிங்ஸ்களில் ஒன்று. Goosebumps moment. If India performed the giant killing act towards the climactic phase, இந்தியா கடைசி கட்டத்துல பெரிய அணிகளை வீழ்த்தி சாதனை செஞ்சதுன்னா, so too did South Africa. தென்னாப்பிரிக்காவும் அதையே செஞ்சது. As England discovered in the semi-final. இதை இங்கிலாந்து அரையிறுதியில உணர்ந்தது. In skipper Laura Wolvaardt, the Proteas have a splendid batter. கேப்டன் லாரா வோல்வார்ட் படிவத்தில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு ஒரு அற்புதமான பேட்ஸ்மேன் இருக்காங்க. அண்ட் her two tones in the semi-final and final were high on class and pugilicity. அரை இறுதி மற்றும் இறுதியில் அவங்க அடிச்ச 2 சதங்களும் தரம் மற்றும் சண்டையிடும் குணத்துல உயர்வா இருந்துச்சு. பட் the biggest takeaway is this. ஆனா இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் இதுதான். Indian women have found a place on cricket's biggest stage. இந்திய பெண்கள் கிரிக்கெட்டின் மிகப்பெரிய மேடையில் தங்களுக்கான இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. Absolutely a moment of pride. அவ்வளோதான் folks, இன்னைக்கே எடிட்டோரியல்ஸ் முடிஞ்சுது. பட் வெயிட் a minute. நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் விஷயம். இன்னைக்கு படிச்ச இந்த vocabularies-லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா? அதுக்கு ஒரு ஃபன் வே இருக்கு. தினமும் ஈவினிங் 7 PM நம்ம ஸ்கோர் கிளவர் டெலிகிராம் சேனல்ல நடக்கிற எடிட்டோரியல் vocabulary குவிஸ்ல கலந்துக்கோங்க. இட்ஸ் தி IPL for எடிட்டோரியல் vocabulary. ஆமாங்க, மாசம் லீக்ஸ் நடக்கும், ஸ்கோர்ஸ் இருக்கும், ரிவார்ட்ஸ் கூட உண்டு. ஸோ why wait? கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம vocab league-ல ஜாயின் பண்ணுங்க. நாளைக்கு இதே நேரத்துல இதே இடத்துல புதிய எடிட்டோரியல்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Malar from Score Clever signing off. Bye bye.